Shorthand Tamil Senior Grade General Passage. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நாட்டில் நிலவி வரும் வேலையில்லா திண்டாட்டம் தொடர்பாக பல்வேறு நேரங்களில் அரசின் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வந்துள்ளன என்பதை நான் நினைவு கூர்கிறேன். இந்த பிரச்சனை பற்றி யாரும் கவனத்தில் கொள்ளவில்லை என்று நாம் நினைப்பதற்கு இடமில்லை என்றே நான் கருதுகிறேன். பல்வேறு இடங்களில் பல்வேறு நிலைகளில் இப்பிரச்சனை விவாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து இதே அவையில் பலமுறை விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உரையாற்றிய உறுப்பினர்களில் ஒரு சிலராவது பிரச்சனைகளுக்கான தீர்வை தெரிவித்து இருந்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றிருப்பேன். வேலையில்லா பிரச்சனையை நாம் 2 வழிகளில் அணுக வேண்டியுள்ளது என்பதை நான் மாண்புமிகு உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதல் முயற்சியாக ஒட்டுமொத்தமாக நமது நாட்டில் நிலவும் நிலைமைகளை கருத்தில் கொள்வது என்பது ஒன்று. மற்றொன்று, இம்மாநிலத்திற்கென சிறப்பாக உள்ள வாய்ப்பு வசதிகளை பற்றி ஆராய்வது. அதேபோல வேலையில்லா பிரச்சனை என்பது கல்வி அறிவு இல்லாதவர்கள் மத்தியில் மட்டும் நிலவுவதாக நாம் நினைத்துவிடக் கூடாது. கற்றவர்கள் மத்தியிலும் வேலையில்லா திண்டாட்டம் என்பது இருந்து வருகிறது. ஆகவே கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு தொழில் பயிற்சியுடன் கூடிய கல்வியை நாம் வழங்குவதோடு கல்வி கற்பிக்கும் முறையையும் உடனே மாற்றியமைக்க வேண்டும் என்பது தற்போது இன்றியமையாததாக ஆகிவிட்டது. கற்றவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு துறையில் தேர்ச்சி பெற்றதும் அது தொடர்பாக அரசு பணி அல்லது தனியார் நிறுவன வேலைவாய்ப்பு மட்டுமே வேண்டும் என இருந்திடாமல், பெற்ற கல்வி மற்றும் பயிற்சியை கொண்டு எந்த அளவுக்கு தனக்கு வாய்ப்பு வசதிகளை உருவாக்கி கொள்ள முடியும் என்று சிந்திக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பாக வங்கிகளின் அலுவலர்களோடும் உற்பத்தித் துறையை சார்ந்தவர்களோடும் அரசு கலந்து பேசி பல்வேறு திறன் வளர்ச்சி மையங்களை உருவாக்கி உயர் பயிற்சியும் வங்கிக் கடனும் பெற வழிவகை செய்துள்ளது என்பதை நான் இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். கல்வி அறிவு பெறாதவர்களை பொறுத்தவரை அவர்கள் தங்கள் உடல் உழைப்பை மட்டும் நம்பியே வேலை வாய்ப்பு பெற முடிகிறது. ஆகவே அவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியை உருவாக்கி அதனோடு சேர்த்து தச்சு வேலை, மின் உபகரணங்கள் பழுது பார்த்தல், கனரக வாகனம் ஓட்டுதல், உணவு தயாரிப்பு போன்ற தொழில்முறை பயிற்சிகளை அரசு ஏற்படுத்தி வேலைவாய்ப்பை அதிகரித்துள்ளது என்பதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவார்கள் என்று நான் நம்புகிறேன். மேலை நாடுகளில் உள்ளது போல தொழில் புரட்சி ஏற்படுத்தி நாம் ஆலைகளில் உற்பத்தியை பெருக்கினாலும் கூட இந்தியா போன்ற நாடுகளில் அதிக மக்கள் தொகை இருப்பதால், அதிலும் குறிப்பாக பெரும்பான்மை மக்கள்
அதிக கல்வியறிவு இல்லாதவர்களாக மரபு சாராத தொழில்களில் ஈடுபட்டு வருவதால் தேவையான அளவுக்கு மட்டுமே நாம் இயந்திர மயமாக்கலை இங்கு அனுமதிக்க வேண்டும். சென்னை சாசுவத நிதி கழகத்தின் மேலாளர் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை கௌசிகன் அவர்களுக்கு எழுதிய கடிதம். ஐயா, எங்கள் வங்கியின் செயல்பாடுகள் மற்றும் சேவை குறித்த முழு விவரங்கள் அடங்கிய சிறு புத்தகத்தை இத்துடன் அனுப்பியுள்ளோம். வங்கிகள் வழக்கமாக ஆற்றும் பணிகளான தொடர் கணக்கு, சேமிப்பு கணக்கு தவிர மாஸ்டர் கார்டு, விசா கார்டு என்பவை மூலம் அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் பணம் செலுத்தாமலேயே பொருள்களை வாங்கிக் கொள்ளும் புரட்சிகரமான திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளோம். மேலே சொல்லப்பட்ட கார்டுகளை பயன்படுத்தி 24 மணி நேரமும் 365 நாட்களும் எங்கள் வங்கியில் உள்ள தானியங்கி பணமாற்று இயந்திரத்தின் மூலம் பணம் செலுத்தவும் பெறவும் இயலும் வகையில் ஒரு நவீன ஏற்பாட்டை செய்துள்ளோம். இவை அனைத்தும் தங்களது நிறுவனத்திற்கு மிகவும் உபயோகரமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த பணிகளை தாங்கள் பயன்படுத்திக் கொள்ள அதிகப்படியான கட்டணம் ஏதும் வசூலிக்கப்படுவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வகையான நவீன வசதிகளை தாங்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள கிளை மேலாளர்